ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி அண்ட் மை செல்ஃப் இஸ் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பர்டிகுலர்லி டிஎன்இபி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி 4:30க்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃப்ரீ டிஸ்கஷன்ஸ் இருக்குதுப்பா. ஸோ டெய்லி நீங்கள் வாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய உங்கள் மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். அதுக்கப்புறமா அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும்ப்பா. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் வைடரான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸை சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். லேட்டரான நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம கோர்சஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஓகேங்களா? நம்ம வந்து ரெக்கார்டட் அப்படின்ற திங்ஸை ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸ் படியான கிளாஸஸ் நமக்கு லைவாகவே போகும். ஒன்ஸ் உங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்னா ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெடியூல்டு மேனரில் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கும்ப்பா. ஸோ அடுத்ததாக கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த கோர்சஸில் இன்க்ளூட் ஆகிடும். வீக்லி டெஸ்ட் இருக்கும். அது தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். அதில் உங்களோட டவுட்ஸு குவெரிஸை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணுவோம். ஸோ வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ நேற்று நம்ம டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ்னால் என்னது, அடுத்ததாக கேபிள்ஸில் இருக்கிற வேரியஸ் லேயர்ஸ் என்னது, ஸோ அடுத்ததாக அதுக்கு முன்னாடி காம்பன்சேஷன்ஸ்னால் என்ன, அந்த வேரியஸ் காம்பன்சேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம 2 நாள் கிளாஸஸாக கவர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதிலிருந்து தான் நம்ம இப்போ கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது இதில் கொஷின்ஸ் விசிபிளாக தானேப்பா இருக்குது, எல்லாமும் கிளியராக இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ ஏதாச்சும் ஃபர்தராக மிஸ்டேக் அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, in a cable dash is provided immediately after the metallic sheath. ஸோ மெட்டாலிக் ஷீத்துக்கு அப்புறமா என்ன லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோர்ப்பா. ஓகேயா? ஃபஸ்ட்டு கோர் தான் இருக்கும். ஸோ கோருக்கு மேலே என்ன லேயர் இருக்கும், இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த இன்சுலேஷனில் எனக்கு வாட்டர் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, எஸ் வி ஆர் யூஸிங் த மெட்டாலிக் ஷீட். கரெக்டாக? மெட்டாலிக் ஷீட்டோட ஒர்க் என்னென்னா, ஸோ இந்த இன்சுலேஷன்ஸ்குள்ளே ஒரு மாய்ஸ்சர் போகாமல் இருக்கணும், ஒரு ஈரப்பதம் என்டர் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஸோ நம்ம கொடுக்கறது தான் மெட்டாலிக் ஷீட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த மெட்டாலிக் ஷீட்டுக்கு மிடில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் இல்லாமல் அதுக்கடுத்து மேலே இருக்கிற லேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? என்னோட ஆர்மரிங் லேயர்ன்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ஸ்டீல் ஒயர் ஆன் ஜிஐ ஒயர். ஓகேயா? ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ஜிஐ ஒயர்ஸ். ஸோ இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் ஆர்மரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளியிருந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ், ஓகேயா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் எதுனா கொடுத்தோம் அப்படின்னா அதனால கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்ல. அப்போ அதுக்காக ஒரு ஸ்ட்ராங் ஜிஐ கேபிளால் நம்ம வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் ஆர்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போது ஆர்மரிங்க்கு அடுத்த ஒரு லேயரு என்னதான் இருக்குன்னா மெட்டாலிக் ஷீட் இருக்குது. இதுவுமே ஒரு மெட்டல் லேயர், இதுவுமே ஒரு மெட்டல் லேயர். 2 மெட்டலுக்கு அக்ராஸாக என்ன கிரியேட் ஆகும்னா ஷுவராக ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஃப்ரிக்ஷன்னால கண்டிப்பாக என்ன சார் ஆகும்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ இதோட மெட்டாலிக் ஷீட்டும் இதோட ஆர்மரிங்கும் டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ எப்போவுமே ஒரு 2 மெட்டல் லேயர் இருக்குன்னா இன் பிட்வீனில் நம்ம ஒரு பஃபர் லேயரை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அந்த பஃபர் லேயர் இஸ் நோன் ஆஸ் பெட்டிங். ஓகே, 2 மெட்டல் லேயர்ஸுக்கு இடையில நம்ம அந்த யூஸ் பண்ணுறதுனால அதை ஒரு பஃபர் லேயர்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் பெட்டிங். ஓகேங்களா? ஸோ எஸ், இதுக்கான ஆன்சர் இஸ் பெட்டிங் தான் கரெக்டு.
நெக்ஸ்ட் கொஷின் போகலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், என்னோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னோட கேபிள்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க. என்னோட கேபிள்ஸோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பொதுவாக நம்ம எப்படி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம், லைக் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், அந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருந்தோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம கேபிள்ஸும் கிளாஸிஃபை பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா விச் இஸ் எல்டி கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்டி கேபிளோட வேல்யூ என்னவா இருக்கும்னா ஃப்ரம் 0 to 1 kV. ஓகேங்களா, 0லிருந்து 1 kV வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம பொதுவாக எல்டி கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லோ வோல்டேஜ் கேபிள்ஸ். அதுக்கப்புறமா 1லிருந்து 11 kV வரைக்கும் இருக்கு பாருங்க, ஃப்ரம் 1 to 11 kV இருக்கிறத ஹெச்டி கேபிள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா 11லிருந்து 33 kV வரைக்கும் இருக்கு பாருங்க, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எஸ்டி கேபிள், சூப்பர் டென்ஷன் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா 33லிருந்து 66 இருக்கு பாருங்க, தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் கேபிள். ஸோ நம்ம எப்படி அங்கே எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் பார்த்தோம், ஸோ அந்த மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஹெச்டி கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா 66 kVக்கு மேலே நம்ம போச்சுன்னா அதை எப்பவுமே என்ன சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா சூப்பர் டென்ஷன் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் வேல்யூஸில் தான் நம்ம ஹை வோல்டேஜ், எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், சூப்பர் ஹை வோல்டேஜ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணோம். ஆனால் இங்கே மட்டும் ஏன் ரொம்ப கம்மியான வோல்டேஜஸ்லேயே இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எப்பவுமே என்னோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க, என்னோட கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜிங் கரண்ட். ஸோ நமக்கு என்ன தெரியும்பா, ஸோ இன் கெப்பாசிட்டன்ஸ்ல, இன் கேபிள்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இஸ் மோர். இன் கேபிள்ஸ் capacitance effect is more. Therefore it always absorbs more charging current, therefore it takes more IC than OHTL. அப்ப நீங்க ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல பாக்குற மாதிரி ரொம்ப ஹையர் வேல்யூல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காது, இது எல்லாமே லோவர் வேல்யூலயே இருக்கும். ஏன்னா ஒரு கேபிளை பொறுத்த வரைக்கும் அதோட கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால இதோட வேல்யூஸ் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் நமக்கு கொஷின்ஸ் கேட்டதே ஹெச்டி தான் கேட்டாங்க. அப்போ ஹெச்டின்றது என்னப்பா, ஃப்ரம் 1 to 11 kV, திஸ் இஸ் நோன் ஆஸ் ஹை டென்ஷன் கேபிள். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட இந்த கிவன் கொஷினோட ஆன்சரு. அடுத்த கொஷின் போகலாங்கல்ல. அடுத்ததா ஆக்சுவலி இந்த மாதிரி கொஷின்ஸுமே நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இன்னும் 3 கோர் கேபிள். ஸோ 3 கோர் கேபிளில் எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், இதை நம்ம கிளாஸஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோமா? ஸோ 3 கோர் கேபிள் எடுத்துக்குங்கப்பா, அதில் எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும்? கரெக்டாக, இது என்னோட கோர் 1, கோர் 2, திஸ் இஸ் கோர் 3. ஸோ இப்போ எப்பவுமே கெப்பாசிட்டன்ஸ் என்னென்னப்பா எப்பப்பா ஃபார்ம் ஆகும், வென்எவர் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், ஷோரா கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்ல. எப்பவுமே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்கே கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இடத்த ஷீட்டோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 சார். ஓகேங்களா, அப்போ ஷோரா ஒவ்வொரு கேபிளுக்கும் அதோட ஷீத்துக்கும் அதோட கோருக்கும் ஷீத்துக்கும் அக்ராஸாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் எர்த் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். லேட்டரா நமக்கு என்ன தெரியும், சரி இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். அப்போ ஈச் டிஃபரெண்ட் ஃபேஸஸ்க்கு அக்ராஸாகவும் ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா, இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், அப்போ இதுக்கு அக்ராஸாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். This is CC, core to core capacitance ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ CC-னா that is core to core capacitance. ஸோ CE-னா core to earth capacitance. அடுத்ததா இங்கேயுமே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்.
அடுத்து இங்க ஒரு கெபாசிட்டன்ஸ் சிசி. அப்போ எத்தனை கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ 3 கோர் டு கோர் கெபாசிட்டன்ஸ், 3 கோர் டு எர்த் கெபாசிட்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு 3 கோர் கேபிள்னா அதில் எத்தனை கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுப்பா? எஸ், ஒரு 3 கோர் கேபிளை பொறுத்த வரைக்கும் 6 கெபாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம். எஸ், கரெக்ட் தினேஷ், கரெக்ட் சுஜி. ஓகேங்களா? 6 கெபாசிட்டன்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்ததா இதுல நமக்கு சோ கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் கேக்குறாங்கன்னா அப்போ அதுக்கு ஆன்சர் என்னப்பா? சோ அப்போ கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் அப்போ என்னோட கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் என்ன நம்ம கிளாஸ்ல கால்குலேட் பண்ணிருப்போமே. சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெல்டா கனெக்ஷனை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து பர் ஃபேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா வாட் வி வில் கெட் 3cc plus ce. கரெக்டா? இதுதான் என்னோட கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ். ஒரு 3 கோர் கேபிள் இருக்குன்னா அந்த 3 கோர் கேபிளோட கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் வேல்யூ கேட்குறாங்கன்னா தட் இஸ் 3cc plus ce. ஓகேங்களா? இதுதான் என்னோட கிவன் ஃபார்முலா. ஸோ இந்த கிவன் ஃபார்முலால இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இதுல உங்களுக்கு என்ன கேட்கலாம்னா சார் ஒருவேளை 2 கோர் ஷார்ட்டா இருக்கலாம், இல்லை 3 கோர் ஷார்ட்டா இருக்கலாம், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே. ஓகேயா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிவன் கொஸ்டினுக்கு 6 தான். இங்க ஜஸ்ட் எத்தனை கெபாசிட்டன்ஸ் ஃபார்மா இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ therefore 6. அடுத்ததா சிங்க்ரனஸ் கண்டென்சர். ஆக்சுவலி நம்ம இதை கிளாஸ்ல பார்த்துருக்கோம். சிங்க்ரனஸ் கண்டென்சர் என்ன, சிங்க்ரனஸ் காயில்னா என்ன, சிங்க்ரனஸ் ஃபேஸ் மாடிஃபயர்னா என்ன அப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரைட்? இது எல்லாமே டைனமிக் ரியாக்டிவ் பவர் காம்பன்சேட்டிவ் டிவைசஸ். ரியாக்டிவ் பவரை நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் நேச்சரான்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் இன் அ டைனமிக் நேச்சர். ஓகேயா? ஸோ இது எல்லாமே டைனமிக் நேச்சர். சிங்க்ரனஸ் கண்டென்சர்னா no load, over excited. Synchronous coil na same again, no load, under excited. Okay, so same no load, over excited, same no load, under excited. Appa for this question ku answer enna pa? So inga irukka? So in the given question ku answer enna po? So first no load under excited. அப்ப no load under excited na that is synchronous coil. ஆனா இங்க கேக்குறது என்ன? synchronous condenser க்கு கேக்குறாங்க. ஓகேயா? சோ அப்போ next பாருங்க, no load over excited. yes, synchronous condenser na capacitor னுமே சொல்லலாம் நம்ம பார்த்தோம்ல. synchronous condenser is nothing but a capacitor. அப்ப therefore no load over excited fields ஆ இருக்கும். அடுத்ததா synchronous condenser synchronous phase modifier கூட ஒன்னு இருக்கும். கரெக்ட்டா? synchronous phase modifier. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? இங்க it is loaded condition பா. ஓகேயா? சோ இது என்னன்னா இது லோட் பண்ணி வச்சிருப்போம். அடுத்ததா இதோட எக்ஸைட்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா it is over excited பா. synchronous motor. So எல்லாமே மோட்டார் தான் பா. ஓகேங்களா? சோ ஆல் ஆர் மோட்டார் தான், synchronous motors தான். ஓகேயா? சோ அப்ப synchronous condenser na which is no load synchronous motor, synchronous coil na no load under excited synchronous motor, and synchronous phase modifier na loaded condition la irukra over excited synchronous motor. So இப்ப இந்த synchronous phase modifier என்ன பண்ணும்னா இதால மட்டும் தான் ரியல் பவரை எக்ஸைட் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். ரியல் பவரை அப்சர்வ் பண்றதுனால it can improve the power factor. கரெக்ட்டா? சோ இந்த synchronous phase modifier can improve power factor. பட் இந்த ரெண்டு எப்பவுமே என்ன பண்ணும்? it improves the reactive power. power factor எதுவும் கரெக்ட் பண்ணாது. power factor is remains constant-ஆ இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन போலாங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? சோ
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் பத்தி பார்த்திருப்போம். கேபிள்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் பத்தி பார்த்திருப்போம். அந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்றத நம்ம கிரேடிங் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். கரெக்டா? என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எப்படி நம்மளால ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதை தான் நம்ம கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். ஸோ இங்க என்ன கேட்கறாங்கப்பா, இன் கெபாசிட்டன்ஸ் கிரேடிங் அப்படின்ற கிரேடிங்ல ஸோ கேபிள்ஸ் வி யூஸ் டேஷ் எலக்ட்ரிக் டேஷ் டைஎலக்ட்ரிக். ஸோ அதாவது கெபாசிட்டன்ஸ் கிரேடிங் அப்படின்ற டாபிக்ல நம்ம யூஸ் பண்ற டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கு பாருங்க. அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்ஸா இல்ல காம்போசிட் மெட்டீரியல்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம கிரேடிங் அப்படின்ற டாபிக் பார்த்தோமா? கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ். ஸோ இந்த கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் எதுக்காகன்னா டு டிஸ்ட்ரிபியூட் த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஈக்குவலி. ஓகே, இதோட கிராஃப் நம்ம கிளாஸ்ல வரைவோம். ஆக்சுவலி இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா, கோரோட சர்ஃபேஸ். இது ஷீத், திஸ் இஸ் கோர். ஓகே, அப்ப கோர்ல எனக்கு அதிகமான இமேக்ஸ் இருக்கும். ஸோ ஷீத்ல என்னோட இமேக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதை வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போற ஒர்க்கை தான் என்னோட கிரேடிங்ன்ற கான்செப்ட் பண்ண போகுது. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இன் கிரேடிங்ஸ்ல. ஓகேயா? ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதை 3 லேயரா ஸ்பிளிட் பண்றோம். ஓகே, திஸ் இஸ் வாட் ரேடியஸ் 1 அண்ட் ரேடியஸ் 2 ரேடியஸ் 3 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, அப்ப 3 ரேடியஸஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கனால நம்ம இதோட ப்ராடக்ட் எப்சிலான் ஆர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்சிலான் ஆரோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எப்சிலான் 1 ஆர், எப்சிலான் 2 R1, எப்சிலான் 3 R2. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். ஸோ ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா R1 இஸ் லெஸ்ஸர் தென் R2, R2 is lesser than R3. அப்ப வெளியே போக போக ரேடியஸஸ் அதிகமாகும். அப்ப therefore என்ன பண்ணுவோம்னா எஸ் of course நம்ம என்ன பண்ணணும்னா எப்சிலான் 1 வந்து greater than எப்சிலான் 2 ஆ இருக்கும், எப்சிலான் 3 is greater than ஆ இருக்கும். அப்ப இது என்னப்பா, this is the permittivity. அப்போ this is the permittivity of dielectric material. so இது வந்து சேமா இருக்கா? எஸ், நோ, கரெக்டா? டிஃபரண்ட் permittivity. ஓகேயா? ஸோ எப்பவுமே கெபாசிட்டன்ஸ் கிரேடிங்ல நம்ம டிஃபரெண்ட் பர்மிட்டிவிட்டியை யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா? கெபாசிட்டன்ஸ் கிரேடிங்ல நம்ம டிஃபரெண்ட் பர்மிட்டிவிட்டியை யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா இன்டர்ஷீத் கிரேடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல தான் நம்ம சேம் பர்மிட்டிவிட்டிஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து காம்போசிட் தான். காம்போசிட்னா டிஃப்ரெண்ட், ஹெட்ரோஜீனியஸ் ரெண்டுமே ஒன்று தான். காம்போசிட்னாலும் ஹெட்ரோஜீனியஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஹோமோஜீனியஸ்னா எப்போ ஆன்சர் வந்திருக்கோம்னா, ஹோமோஜீனியஸ் எப்போ ஆன்சர் வந்திருக்கோம்னா இன்டர்ஷீத் கிரேடிங்க்கு தான் இது. ஓகே, சோ இது வந்து கெபாசிட்டன்ஸ் கிரேடிங்க்கு. ஓகேயா? சோ அப்போ ஆப்ஷன் பி தான். சோ கிளியரா? அப்போ ஆப்ஷன் பி தான். அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ என்னோட ஷண்ட் ஸ்டெபிலிட்டியை பத்தி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஷண்ட் காம்பன்சேஷனை பத்தி கேக்குறாங்க. ஸோ டியூரிங் த ஷண்ட் காம்பன்சேஷன் நம்ம ஷண்ட் காம்பன்சேஷன்ஸ் கொடுக்குறப்போ ஸோ என்னோட ஸ்டெபிலிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. எஸ், ஷண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைன் கேன் பி, இங்க பாருங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. ஸோ நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஸோ எப்பெல்லாம் என்னோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்? இண்டக்டர் யூஸ் பண்றப்ப ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? கெபாசிட்டர் யூஸ் பண்றப்ப என்னோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ பொதுவாக நமக்கு ஸ்டெபிலிட்டி ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பி மேக்ஸ் இதுதான் என்னோட ஸ்டெபிலிட்டியோட ஃபார்முலா, விச் இஸ் டினோட்டட் பை EV into XL. ஓகேயா? ஸோ வென் இஃப் யூ யூஸ் இண்டக்டர், ஓகே, இஃப் யூ யூஸ் இண்டக்டர், so XL will increase.
கரெக்டா? if you use inductance compensation, கரெக்டா? இண்டக்டர் காம்பன்சேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இண்டக்டர் காம்பன்சேஷன் இல்லைன்னா ரியாக்டர் காம்பன்சேஷன் ரெண்டுமே ஒன்று தான். if you use reactor or inductor compensation, ஓகேங்களா? ரியாக்டர் ஆர் இண்டக்டர் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணோம்னா ஷுவரா இண்டக்டன்ஸ் will add on. ஓகே, see எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, இது கூட நீங்க சீரியஸ் இண்டக்டன்ஸ் காம்பன்சேஷன் பண்றீங்கன்னா this is inductance x added, so இது என்னோட xl. ஸோ அப்போ என்ன ஆகும், this is plus 5j னா இவன் ஒரு plus 2j னா அப்போ plus 7j வா மாறி இருப்பான். அப்போ என்ன ஆகும், denominator will increases, stability will decreases. அப்ப therefore எப்பவுமே reactor வந்துச்சுன்னா it decreases the stability. ஓகேங்களா? so compensationஸ்ல ஓகேங்களா, compensationல ஒரு shunt reactorோ series reactorோ வருதுன்னா surely it will decreases the stability. ஆனா நீங்க series capacitorயோ shunt capacitorயோ நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், so it decreases the inductance value. ஓகே, so என்ன ஆகும்னா inductance வந்து reduce ஆகும் சார். நீங்க லைன்ல ஒரு கெபாசிட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ஷுவரா நமக்கு என்ன தெரியும், ஸோ என்னோட நெட் இண்டக்டன்ஸ் குறையும் தானே. அப்போ நெட் இண்டக்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்னோட மேக்ஸிமம் பி மேக்ஸ்ன்றது கூடும்பா. ஓகே, ஸோ பொதுவாக சீரியஸ் கெபாசிட்டர்ல எனக்கு ரொம்ப அதிகமான ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் ஷண்ட்லையுமே எனக்கு கிடைக்கும். ஓகே, ஷண்ட்லையுமே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கெபாசிட்டர்னு வந்துச்சுனாலே ஸ்டெபிலிட்டி வரும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சீரியஸ் கெபாசிட்டர் மட்டும் உங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னா சீரியஸ் கெபாசிட்டர் தான் ஆன்சரு. ஷண்ட் கெபாசிட்டர்னாலே நமக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பட் மோர் ப்ராப்பரான ஒரு மெத்தட்னா நம்ம சீரியஸ் கெபாசிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஏன்னா திஸ் இஸ் எக்கனாமிக்கல், அதுதான் ரீசன். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா விச் இஸ் அன்எக்கனாமிக்கல். ஸோ ஆனா இதுலயுமே நல்லா காம்பன்சேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுலயுமே நல்லா ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எக்கனாமிக்கல்ல தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு தேவைப்படுற கெபாசிட்டன்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா அதுல தேவைப்படுற கெபாசிட்டன்ஸ் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட். மற்றபடியா ரெண்டுமே ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். கெபாசிட்டர் இருந்தா கண்டிப்பா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் சார். ஓகேங்களா? அப்போ போத் ஏ அண்ட் பி தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ போத் ஏ அண்ட் பி தான் இதுக்கு நீங்க சொல்லணும். புரியுதுனப்பா? ஸோ ஷுவரா என்னோட சீரியஸ் இண்டக்டரும் சீரியஸ் கெபாசிட்டரும் ஷண்ட் கெபாசிட்டர் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணோம். பட் மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்றது சீரியஸ் கெபாசிட்டர்ஸ் தான் நம்ம மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது, ஏன்னா அதுதான் எக்கனாமிக்கலும் கூட. அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. அடுத்ததா the leakage resistance கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? the leakage resistance of a 50 km long cable. so ஒரு 50 km long cable ஓட leakage resistance is 1 mega ohm. அதுவே ஒரு 100 km long cableக்கு அதோட leakage resistance என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? இது ஈஸியான கொஸ்டின் பா. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம், கோர் ரெசிஸ்டன்ஸ், லீக்கேஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ரெண்டு டாபிக் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு கோர் ரெசிஸ்டன்ஸ் என்ன ப்ரொபோஷனலா இருக்கு, கேபிளோட லென்த்துக்கு என்ன ப்ரொபோஷனலா இருக்குன்னு தெரியணும். அடுத்ததா லீக்கேஜ் ரெசிஸ்டன்ஸ் கேபிளோட லென்த்துக்கு என்ன ப்ரொபோஷனா இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஷுவரா என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? ஸோ நமக்கு என்ன தெரியும்பா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள் ஆர் கோர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இது கோர்பா, ஸோ இது கேபிள்பா, அந்த கேபிளோட இன்டர்மீடியேட்ல இருக்கு பாருங்க, திஸ் இஸ் வாட் கோர். ஓகேயா? திஸ் இஸ் கோர். அப்ப இந்த கோர்ன்றது என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல். அப்ப இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதை சுத்தி இருக்குல்ல, இது இன்சுலேஷன். ஓகே, திஸ் இஸ் வாட் இன்சுலேஷன். அப்ப இந்த இன்சுலேஷனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேயா? சோ அப்ப therefore இன்சுலேஷன் இது. சோ அப்ப இன்சுலேஷனுக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சோ இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் இந்த லென்த் ஆஃப் கேபிளுக்கு என்ன ரிலவெண்டா இருக்கு, இந்த லென்த் ஆஃப் கேபிளுக்கு என்ன ப்ரொபோர்ஷன்ஸா இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சோ இப்போ போலாமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட்
core resistance is directly proportional to the length of cable. அடுத்ததா insulation resistance is inversely proportional to the length of cable. Okay, so core resistance எப்பவுமே directly proportional to the length of cable, insulation resistance எப்பவுமே inversely proportional to the length of cable. இந்த given questionல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, what they gave insulation resistance, that is leakage resistance, ரெண்டுமே ஒண்ணுதான்பா. ஓகேங்களா? So for insulation resistance for the 50 kilometer line is 1 mega ohm. ஓகேங்களா? So RI அப்படினு எழுதிக்கிறேன், which is 1 mega ohm for 50 kilometer. So இப்போ என்ன கேக்குறாங்க, RI they are asking for 100 kilometers. That's it. நான் செக் பண்ணிப்போமா, 100 km தானே சொல்லியிருக்காங்க. எஸ், அப்போ 50 கிலோமீட்டரோட கேபிளோட ரெசிஸ்டன்ஸ் 1 மெகா ஓமா இருந்துச்சுன்னா அதுவே 100 கிலோமீட்டருக்கு என்னவாப்பா இருக்கும்? டைரக்டா நீங்க இந்த ஆன்சர் பண்ணலாம். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு நம்ம எப்படி சம்ம சால்வ் பண்ணுவோம்? ஸோ 50 கிலோமீட்டருக்கு ஆன்சர் இஸ் 1 டிவைடட் பை தான் போடணும். கரெக்டா? ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 1 மெகா ஓம். அப்போ 100 கிலோமீட்டருக்கு என்னப்பா இருக்கும்? ஸோ 1 divided by 1 போட்டால் அப்போ எக்ஸ்ன்னு வந்துடுமா? அப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எஸ், இட் இஸ் 1/2. அப்போ therefore x is what? 1 mega ohm divided by 2, that is 0.5 mega ohms தான் சார். இதுவே கேபிள் ரெசிஸ்டன்ஸ்ன்னு இருந்தா, இது வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால 0.5 மெகா ஓம் வருதுப்பா. ஸோ இதுவே கோரோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது டபுள் ஆகும். ஓகேயா? சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லீக்கேஜ் ரெசிஸ்டன்ஸ்னா இதுல பாதி. ஸோ இல்ல என்னோட கோர் ரெசிஸ்டன்ஸ்னா இதுல டபுள். ஓகே, when it is கோரா இருந்தா that is 2 மெகா ஓம். ஸோ இன்சுலேஷனா இருந்தா that is 0.5 மெகா ஓம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர்ஸ் ஈஸி தானே. இதோட ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஸோ ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். அடுத்ததா லாஸ் டேன்ஜென்ட் அப்படின்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னோட லாஸ் டேன்ஜென்ட் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஸோ எப்பவுமே என்னோட கேபிள் இருக்கு பாருங்க, இந்த கேபிள், திஸ் இஸ் கோர், மிடில் இருக்கிறது கோர். ரைட். ஸோ இதுதான் நம்மளோட கேபிளா. ஸோ இப்போ இந்த கேபிள் எப்பவுமே என்ன பண்ணோம்னா இட் ஆல்வேஸ் டேக் சம் ரியாக்டிவ் பவர். ஸோ கரெக்டா? ஸோ கேபிள் எப்பவுமே இட் ஆல்வேஸ் டேக் சம் ரியாக்டிவ் பவர். ஸோ எதுக்காகனா இந்த கேபிள்ல ரொம்ப டாமினண்டா யார் இருக்கான்னா we have the capacitance. கரெக்டா? ஸோ ரியாக்டிவ் பவர் டு சார்ஜ் த capacitance. ஓகேயா? அப்போ ஒரு ரியாக்டிவ் பவரை என்ன பண்ணுது? ஸோ சார்ஜ் பண்றதுக்காக எடுத்துக்குது. அட் த சேம் டைம் அந்த ரியாக்டிவ் பவர் அது சப்ளையும் பண்ணிடும். ஓகே, ஒரு கெபாசிட்டர் எப்பவுமே எனர்ஜியை வீண் பண்ணாது. ஸோ எடுத்துக்கிச்சுன்னா இட் வில் சப்ளை. ஓகேயா? ஸோ இப்போ கேவிஆர் சப்ளைடு பை த ரியாக்டிவ் பவர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ சப்ளை பண்றப்போ டியூரிங் இந்த கெபாசிட்டன்ஸ்னா என்னப்பா? ரெண்டு பேரலல் பிளேட் கெபாசிட்டர் தானே. இன் பிட்வீன்ல நமக்கு என்ன இருக்கும்? we have the insulations. கரெக்டா? ஸோ இந்த இன்சுலேஷன்ஸ்ல நமக்கு ஒரு லாசஸ் ஆகுது. கரெக்டா? இன்சுலேஷன் லாஸ் எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகேயா? ஸோ ஒரு டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டினால எனக்கு ஒரு லாசஸ் ஆகுது. ஸோ அந்த லாசஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்ல. ஸோ இந்த ஆக்சுவலா இந்த டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டினால ஒரு இன்சுலேஷன் லாஸ் ஆகுதுல்ல, இதுதான் டிசிபேஷன் லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எவ்வளவு டிசிபேட் ஆகுது அப்படின்றத என்னோட லாஸ் டேன்ஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லாஸ் டேன்ஜென்ட்கான ஃபார்முலாஸ் கூட நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ லாஸ் டேன்ஜென்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? கேபிள்ஸ்ல கூட நம்ம இப்போ பார்த்தோமே, லாஸ் டேன்ஜென்ட்
which is IRI இன்சுலேஷன்ல போற என்னோட கரண்ட் divided by charging current ன்னு எழுதலாம். அடுத்ததா இது எப்படி எழுதுவோம் 1 divided by omega Ri into Cc ன்னு எழுதலாம். ஸோ இல்லைன்னா dielectric power loss divided by kVr supplied, reactive power supplied by the cable. ஓகே, ஸோ இதுக்கான ரேஷியோவை தான் நம்ம காமனா லாஸ் டேன்ஜென்ட்னு சொல்றோம். இது எப்பவுமே tan del அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? திஸ் இஸ் நோன் as tan del. ஓகே, இதுதான் என்னோட tan del. இந்த டெல்ன்றது தான் டிசிபேஷன் லாஸ் டேன்ஜென்ட்டோட ஆங்கிள். ஓகே, லாஸ் டேன்ஜென்ட் ஆங்கிள். டெல்ன்றது லாஸ் டேன்ஜென்ட் ஆங்கிள். அடுத்த क्वेश्चन போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு 3 கோர் கேபிள் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதோட கோர் டு கோர் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக கோர் டு எர்த் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 கோர் கேபிளில் ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ 3 கோர் கேபிள் ப்ராப்ளம்ல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கோர் டு கோர் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிசின்னு சொல்லுவோமா? CC is 0.14 microfarad. ஓகேயா, என்னோட CC is 0.14 microfarad. அடுத்ததா CE என்னப்பா? எர்த் கெப்பாசிட்டன்ஸ் என்ன? 0.32 microfarad. CC is 0.14 microfarad. CE is 0.32 microfarad. Then find the capacitance per phase. So capacitance per phase. So actually 3 core cable இப்போதானே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுதானே? ஸோ கரெக்டா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுதானே? எஸ் தினேஷ் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ வில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन ஐ திங்க் தேர்ட் क्वेश्चन எங்கிட்டு இதில் பார்த்தோம். எஸ். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ்னா எப்பவுமே என்னப்பா? 3 கோர் கேபிள்ல இது 3 கோர் கேபிள் தானே? அப்போ 3 கோர் கேபிள்ல கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ்னா 3cc plus CE அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிளா அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிரும்ப்பா. இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ்ல கேட்கறாங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு போங்கப்பா. ஓகேங்களா? 3cc plus CE. This is capacitance per phase. So 3 into CC என்ன? 0.14. CE என்ன? 0.32. That's it. அப்போ 14 28 42. அடுத்ததா 0.32. ஸோ இப்போ என்னப்பா ஆகும்? 0.74 microfarad. That's it. கிளியரா? ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 0.74 microfarad தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருவேளை உங்களுக்கு 3 கோர் பண்டில்ஸ் வந்து ஷார்ட் ஆயிருந்தா அந்த எல்லாத்துக்குமே ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலாஸ் கேபிள்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चन ஈஸியா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எய்தர் இந்த ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चंस இருக்கும், இல்லை அதோட ப்ராப்பர்ட்டி பேஸ்டு क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஏரியா தான் ரெகுலரா கேபிள்ஸ்ல நமக்கு கேட்கிற ஏரியா. அதை தவிர்த்து கேட்கறாங்கன்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், இல்ல கேபிளோட ரெசிஸ்டன்ஸ், இல்ல இந்த கிரேடிங் ஆஃப் கேபிள் நம்ம இப்ப பார்த்தோம்ல. ஸோ கெப்பாசிட்டர் அதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எப்படி ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அதுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம கிரேடிங் ஆஃப் கேபிள் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அடுத்ததா காமனா சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் கேபிள், அடுத்ததா கேபிளோட பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கான கேபிள் கொஸ்டின்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ரெகுலராக நமக்கு கேபிள்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ ஈஸி ஸ்கோரிங் ஏரியா, முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ அப் டு திஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. அப் டு திஸ் கிளியர் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். எதனா டவுட் இருந்துச்சு இல்லைன்னா query இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்மளால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் ஷுவராக உங்களுக்கு தருவோம். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் ஒரு நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நமக்கு இந்த பவர் சிஸ்டம் முடிஞ்சிடுது. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன்ஸை கொண்டு வந்தால் ஆல்மோஸ்ட் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளில் நமக்கு பவர் சிஸ்டமே முடிஞ்சிடும்.
நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட் 10 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ சுஜி. நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம்.